My dear students, this is Class 12 Maths Chapter 3, Exercise 3.5ல question number 4 பார்க்க போகிறோம். பாருங்க, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தாவே கொஞ்சம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது இல்லையா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்க, ஈஸி ஆகிடும். பாருங்கள், இந்த பார்ட்டை நான் சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். அதாவது லெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், இது ரைட்டாக ரெசிப்ரோக்கலாக இருக்குது. இதனோட ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்போது 1 பை ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸு. புரியுதுங்களா? ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் வச்சு நான் இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி போகிறேன். 2 இதுக்கு பதிலாக என்ன, ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு இது யார், 1 பை ஒய் இன்ட்டு 1 பை ஒய். இதை இந்த சைடில் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஏபி தான், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர், 6a இன்ட்டு ஏ 6a ஸ்கொயர். ஓகே, தென் இப்போ பாருங்கள், என்டையர் ஈக்குவேஷனை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 2y இன்ட்டு ஒய் 2y ஸ்கொயர். இப்போது இந்த சைடில் ஒரு 3 மட்டும்தான் இருக்கும். ஓகே, 3 இன்ட்டு 1 3 தான். சரி, இந்த என்டையர் திங்கை நம்ம ஒய்யால் மல்டிப்ளை பண்ணணும். 6a ஸ்கொயர் பை ஏபி இன்ட்டு ஒய், எல்லா டேர்மையும் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது இந்த ஏபி எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுனா, 2ab இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் இன்ட்டு ஒய். இப்போ இந்த டேர்மை நான் மிட்டு கொண்டு வர போகிறேன், இந்த சைடில் கொண்டு வர போகிறோம். பாருங்கள், 2ab இன்ட்டு ஒய் ஸ்கொயர், இந்த டேர்ம் இந்த சைடு வந்ததுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸ் ஆஃப் 6a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஒய்யில் கிடைக்குது. பாருங்கள், ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய், இங்கே கான்ஸ்டன்ட்டு. ஓகே, அப்போ நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 2 3 6, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகே, இதை பிரேக் பண்ணணும் இன் சச் எ வே ஸோ தட் வி வில் கெட் 6a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பட் வெளியே மைனஸ் இருக்குது, பாருங்கள், நல்லா கவனிங்க, மைனஸ் இருக்குது. அப்போது நான் இது என்ன பண்ணுறேன்னா, 6a ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படியே பிரிச்சுக்கிறேன். பட் எனக்கு என்ன வேணும், ரெண்டு மைனஸில் வேணும். அப்போ ரெண்டுத்துக்குமே மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் மைனஸ் 6a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் ஆஃப் 6a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வருது இல்லையா? அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. பட்டு முன்னாடி ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி 2ab இருக்கு இல்லையா, அந்த 2ab இங்கேயும் போடணும், அந்த 2ab இங்கேயும் போடணும். ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்பரை கிடச்சிக்கலாமா? 3 2 6, பட் மைனஸ் 3 வரணும். அதே போல் ஒரு ஏக்கு ஒரு ஏ மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ 3a வந்துடும். அது போக கீழே ஒரு பி இருக்குது. அப்போ ஒரு ஃபேக்டர் என்னென்னா y மைனஸ் 3a பை பி. இங்கே வாங்க, இப்போது இங்கே ஒரு பிக்கு ஒரு பி மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொரு ஃபேக்டர் y மைனஸ் பி பை 2a, இதான் இன்னொரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போது இந்த ஃபேக்டரை நான் எடுத்துன்னு போகிறேன். அப்போ y மைனஸ் 3a பை b ஈக்குவல் டு 0. அப்போ y ஈக்குவல் டு 3a பை b. இந்த பக்கம் y ஈக்குவல் டு b பை 2a. இப்போ நம்ம ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஒய் யாரோட வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏவோட வேல்யூ. ஓகே, ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் ஒய், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ தான் ஒய்யோட வேல்யூ, ஈக்குவல் டு 3a பை பி. இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இந்த ரூட்டை எலிமினேட் பண்ணணும், அதுக்காக ஸ்கொயர் போத் சைட். அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் பை ஏ வந்துடும். இந்த பக்கம் 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9, ஏக்கு ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், பிக்கு ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர். தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவை அந்தாட்ட கொண்டு போயிட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் போயிடும். அப்போ 9a கியூப் பை
பி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 9a கியூப் பை பி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஆன்சரும். திரும்ப இங்கேயும் நான் ஒய்க்கு பதிலாக ரூட் எக்ஸ் பை ஏ போடுறேன், ஈக்குவல் டு பி பை 2a. ஓகேவா? இங்கேயும் ஸ்கொயர் போத் சைட் பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் போத் சைட். அப்போ என்ன ஆயிரும்? எக்ஸ் பை ஏ வந்துடும். பிக்கு ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, ஏக்கு ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஒரு ஏக்கு ஒரு ஏ அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகிடும்? எக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a. ஓகே, இன்னொரு ஆன்சர். ஸோ இது போல் நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். 2 ஆன்சருமே நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க, 2 ஆன்சருமே கரெக்டாக தான். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட் x equal to 9a cube by b square, b square by 4a. ஸோ இது போல் எனக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.